ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டேஸ்டியான கிறிஸ்பியான சோமாஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேல் மாவு செய்யறதுக்காக 1/4 கிலோ மைதா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கால் கிலோ மைதாவுக்கு 100 கிராம் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இப்போ இந்த மாவை நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே விடலாம். 3 மணி நேரம் விடும்பொழுது மாவு நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பியும் வரும். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 100 கசகசாவை சேர்த்து கேஸை சிம்மில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் ஒரு முழு தேங்காவை திருகி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூரணத்துக்கு இதே போல் தேங்காவை நல்லா வதக்கி எடுக்கும் பொழுது சோமாஸு 10 நாள் ஆனால் கூட அப்படி கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் நல்லா வறுப்பட்டு வந்திருக்குது. கேஸை நிறுத்திட்டு இது அப்படியே நம்ம நல்லா ஆற விடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 6 ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கசகசாவையும் ஏலக்காவையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு உடைச்ச கடலை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச உடைச்ச கடலையை நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசாவையும் ஏலக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம சோமாஸில் வைக்கிற பூரணம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவை பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது.
இதில் ரவை போட்டிருக்கோம் இல்லையா, ரவை கொஞ்சம் முழுசாக இருக்குன்றதுனால இதே போல் ஒரு கல் இருந்ததுனாக்கா வச்சு இதே போல் நல்லா குத்தி குத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் செய்யும்போது ரவையும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். பூரிக்கு எடுப்போம் இல்லையா உருண்டை, அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேல் மாவு தூவி நம்ம பூரி சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே போல் திரட்டி எடுத்துக்கலாம். ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெல்லிஸாக தட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு சோமாசு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை மெல்லிஸாக திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நான் மெல்லிஸாக தட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூரணம், அதை உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு இன்றைக்கி 2 மெத்தடில் நம்ம சோமாஸ் மடிக்கிறது காமிக்கிறப்பறேன். சுற்றி நம்ம தண்ணியை தேய்ச்சி விட்டுக்கலாம். தண்ணி இப்படி சேர்க்கும்போது நல்லா ஒட்டிட்டு பிரியாமல் இருக்கும். அதனால் சுற்றி ஓரத்தில் சுற்றி நம்ம தண்ணியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளவு அழகாக ஒட்டிட்டு இருக்கு பாருங்கள். உங்ககிட்ட இதே போல் சோமாசு கரண்டி இருந்ததுனாக்கா இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மெத்தடு. கட் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாத மாவை நம்ம தனியாக எடுத்துடலாம். சோமாசு எவ்வளவு அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். சோமாஸ் கரண்டி வச்சு இதே போல் கட் பண்ணுற மெத்தட். ஒன்று அச்சு இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவை இந்த அளவுக்கு மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம். இதே போல் சோமாஸ் அச்சு இருக்கு இல்லையா, அதை 2 பக்கமும் நம்ம நெய்யை முதல்ல தடவிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் வச்சிடலாம். பூர்ணத்தையும் வச்சிடலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சோமாஸு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் சோமாஸை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயில் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இல்லாமல் மீடியம் சூட்டில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி நல்லா உப்பி வருது. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக விடலாம்.
இதே போல் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் சோமாஸு நல்லா வெந்து வந்திருக்குது. இது எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சோமாஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சோமாஸு ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகியிருக்கு. நீங்களும் இந்த ஈஸியான சோமாஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.